என்னடா அம்மா கருத்து சொல்ல வந்துட்டேன்னு பாத்தீங்களா? கருத்தெல்லாம் இல்லைங்க, கணக்கெடுப்பை பத்தி தான் சொல்லலாம்னு வந்திருக்கேன். ஒரு மாசமா கவர்மெண்ட்ல ஆசிரியர்களை கணக்கெடுப்பு பணிக்காக நியமிச்சிருக்காங்க. அதுல ஒவ்வொருத்தருக்கு சிட்டிக்குள்ள அமையும், ஒவ்வொருத்தருக்கு ஒரு அவுட்டர்ல ஒரு கிராமத்துல இருக்கு. இதெல்லாம் தாண்டி போறப்ப அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சூழ்நிலை இல்லாம இருக்கு. இதுல அவங்க சும்மாவும் வரல, வீட்லயும் வேலையை பார்த்துட்டு ஸ்கூல்ல ஆஃப் டே அவங்க ஒர்க்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சென்சஸ்க்கு வர்றாங்க. அதுலயும் 40+ இருக்கிறவங்க நிறைய பேர் லேடிஸ் வர்றாங்களா? இப்ப இதெல்லாம் எதுக்குமா நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்க என்ன டீச்சரா, படிச்சிருக்கீங்களான்னு கேட்கலாம். எங்க அக்கா டீச்சரா இருக்காங்க, போயிட்டு அந்த குறைய பத்தி தான் என்கிட்ட சொல்றாங்களா? அது போக நம்ம நியூஸ்லயுமே பாக்குறோமே, திண்டுக்கல்ல ஒரு பொண்ணை இதுக்காகவே போன்லாம் வாங்கினாங்க, எங்க அக்காவும் வாங்கினாங்க. போனையெல்லாம் உடைச்சு அந்த பொண்ணோட கையெல்லாம் முறிச்சு எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு கிராமத்துக்குள்ள சென்சஸ்க்காக ஒரு டீச்சர்ஸ் வர்றாங்கன்னா, ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்கு அப்படின்ற இடத்துல பொறுப்பா எடுத்துக்கிட்டு அக்கா நான் கூட வரேன், அம்மா நான் கூட வரேன்னு சொல்லி ஒரு ஹெல்ப் அவங்க பண்ணாங்கன்னா அவங்க தைரியமா போவாங்க. ஒவ்வொரு இடத்துல எல்லாம் ரொம்ப உதாசீனப்படுத்துறாங்களாம். நீ எதுக்கு வந்த, நீ என்ன பண்ற, கதவை தட்டிக்கிட்டே இருந்தாலுமே கதவை திறக்காம இருக்கிறது, நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாரையும் நான் குறை சொல்லலாம் வரலங்க. இதுல வாமான்னு சொல்லி காப்பி தண்ணி குடிக்கிறியான்னு சொல்லி காஃபி போட்டு கொடுத்தவங்களும் இருக்காங்க, இதுல பாயாசம்லாம் கொடுத்தவங்களாம் கூட இருக்காங்களா. நான் எல்லாரையும் குறை சொல்லல. ஒரு சில ஆண்கள் வீட்டில் தனியாக இருக்கிறப்ப யாரோ டிஸ்டர்ப் பண்ணுறதா நினைக்கிறீங்க. மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம். இதில் ஒரு 33 கேள்வி இருக்காங்க. 33 கேள்வியில் பாதி இது அவங்களுக்கே தெரிஞ்சிருமா பார்க்கறதுல, அதை எழுதிக்கிறாங்க. தெரியாத ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா, நிறைய பேருக்கு டோர் நம்பர் தெரியலைங்க. இந்த மாதம் வருவாங்க, தயவு செஞ்சு இந்த டோர் நம்பரையாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு அவ்வளோ லேட் பண்ணுறாங்களா. ஒரு வீட்டில் டக்குன்னு முடிச்சாதான் அவங்க அடுத்த வீட்டுக்கு போவாங்க. அவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இவங்கெல்லாம் வீட்டுக்கு வரக்கு ஒரு 8-9 மணி ஆகுது. அவங்களோட சூழ்நிலையை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களோட படிப்புக்கு ஒரு மதிப்பு இருக்கணும், அவங்களோட வயசுக்கு ஒரு மதிப்பு இருக்கணும், அவங்களோட உத்தியோகத்துக்கு ஒரு மதிப்பு நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதில் இவ்வளோ மட்டு மரியாதை இல்லாமல் அடிக்கிறது, துன்புறுத்துறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்போ எலெக்ஷன் ஒர்க்குக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு டீச்சர்ஸ் தான் நிறைய போடுறாங்க. அதுல எல்லாம் ஒரு 2 நாள் அந்த ஒர்க்கில் அங்கே போய் தங்கியெல்லாம் இருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் அவ்வளோ ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்குது. நிறைய போலீஸ் இருப்பாங்க. ஒரு ஸ்கூல்லே போய் அந்த அக்கா தங்குனாங்கன்னா போலீஸ் எல்லாம் இருப்பாங்கன்ற ஒரு பாதுகாப்போட இருப்பாங்க. அதுக்காண்டி இப்போ சென்சஸ்க்குமே பின்னாடியே எல்லாருக்கும் போலீஸை நம்ம அனுப்பிக்கிட்டே இருக்க முடியுமா? அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க. மக்கள் நம்ம தான் யாராவது ஒருத்தர் அதுல முன் அக்கா நான் கூட வரேன், நீங்க வாங்க, ஒரு தண்ணி மோந்து கொடுங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரெஸ்ட் ரூம் போறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்மளா சரி பண்ணிக்கிட்டா நல்லது. இது வரைக்கும் வந்தவங்க வீட்டெல்லாம் கூட விட்டுருங்க. இனிமே வராதவங்க வீடுகள்ல ஒரு 4 பேர் இந்த வீடியோவை பார்ப்பீங்களா, அவங்கள ஒரு விருந்தாளி மாதிரி உங்களை உபசரிக்கலாம் சொல்லல, உதாசீனப்படுத்தாம இருந்தாலே போதும். உங்க கேட்கிற 4 கேள்விக்கு பதில் சொல்லிட்டாலே போதும். நம்மளை விட அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, அடுத்த வேலையை பார்க்க அவங்க போயிருவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சரி பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க.